सहनाववतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विना अधीतमस्तु मा विद्विषावहैः। ओम शांति शांति शांति। அக்கா வந்திருக்கிறாப்பா, அர்ச்சன்மா உள்ள பாசம், ஆபாசம், குணாபாசம், சிதாபாசம் நாலுக்கும் எப்படி வித்தியாசம், என்ன வித்தியாசம் தெரியும்? பாசம், ஆபாசம், குணாபாசம், சிதாபாசம். பிரகாசம் அப்படின்னு அர்த்தம். பாஷயதி அப்படின்னு சொன்னால் விளங்குதல். அந்த அர்த்தத்தில் எடுத்துக்கணும். இப்போ நமக்கு ஒன்று விளங்கலை, புரியல, அப்போ ஒருத்தர் டீச்சர் விளக்குறார். விளங்கின உடனே இமிடியேட்டில் நமக்குள்ள ஒரு 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 உணர்வு ஏற்படுது இல்லையா, அதை நம்ம விளக்கம்ங்கிறோம். லைட்னிங், ப்ளீஸ் த்ரோ லைட் ஆன் திஸ் அப்படின்னு சொல்கிறோம். எனக்கு அது புரியல, நீங்கள் கொஞ்சம் அது வெளிச்சம் கொடுங்க அப்படின்னு சொல்கிறோம். அது ஒரு ஃபிகரேட்டிவ் ஸ்பீச்சாக இருக்குது. உண்மையிலே அது ஒளின்னு தான் எடுத்துக்கணும். அது உள்ளொளின்னு சொல்கிறோம். இந்த பாங்கிற வார்த்தை, அதாவது அது பா அப்படின்ற வார்த்தை, அதனால் 4 போட்டிருக்கேன். பா, அதுலேருந்து பாரதி. இப்போ பாங்கிறது ஞானம், விளக்கம். நமக்குள்ளே ஒரு ஸ்புரணம் இருக்குது இல்லையா. ஒரு சின்ன பட்டாம்பூச்சி கூட கல்லெல்லாம் உணர்வற்றது, நான் உணர்வுடையவன் அப்படின்னு அதுக்கு தெரியுது இல்லை. அந்த உணர்வு அதுக்குள்ளே இருக்குது. மண்புழுக்கு ஒரு உணர்வு இருக்குது, கற்பாம்பூச்சிக்கு ஒரு உணர்வு இருக்குது. அந்த உணர்வு இன்னொரு பொருள் அறிகிற மாதிரி அறியலை. இப்போ நான் இதை ஒரு பொருளாக பார்க்குறேன், இது புறப்பொருளாக பார்க்குறேன். நான் என்னை எப்படி பார்க்குறேன்? நான் இருக்கிறேன், கண்ணை மூடிட்டு இருக்கும்போது கூட நான் இருப்பது எனக்கு தெரியுது. நான் எதை கொண்டு என்னை அறிகிறேன்? என்னை கொண்டே என்னை அறிகிறேன். ஐ ஆம் செல்ஃப் எவிடென்ட், while other things are evident to the self. எனக்கு மற்றதெல்லாம் எவிடென்ட் ஆகுது, ஆனால் நான் செல்ஃப் எவிடென்ட்டு. என்ன நான் எனக்கு எவிடென்ட் டு த செல்ஃப்னு நான் என்ன சொல்ல முடியாது. எப்போ ஒன்று செல்ஃப் எவிடெண்ட்டாக இருக்கோ, சுயமாகவே தன்னை அறியுதோ, அது பாதி, வெளிப்படுகிறது, அறியப்படுகிறது. இது ஸ்வயம் பாதி, தன்னைத்தானே அறிகிறது அப்படின்னு பாத்திங்கிற வார்த்தையை நம்ம பயன்படுத்துகிறோம். இப்போ பாத்திங்கிறது இப்போ சூரியனுக்கு சொல்கிறோன்னு வச்சுங்க, அதுக்கு தனக்கே ஒரு வெளிச்சம் இருக்குது, அதுக்கு சுய வெளிச்சம் இருக்குது. அதனால் நம்ம சூரியன் வந்துடுச்சா அப்படின்ட்டு கேண்டில் லைட்டோ அல்லது டார்ச் லைட்டோ அடித்து பார்க்குறதில்ல. ஆனால் இருட்டறையில் ஒரு பொருள் இருக்குதான்னு பார்க்கணுன்னா நம்ம லைட் அடித்து பார்க்குறோம். லைட்டுக்கே லைட்டு தேவையில்லை இல்லையா. அப்போ அது ஸ்வயம் பாதி, தன்னைத்தானே காட்டிக்கொள்கிறது, அது பாதி. இப்போ அதனால் சந்திரன் இருக்கிறது நமக்கு தெரியுது. ராத்திரியில் சந்திரன் இருக்கிறது நமக்கு எப்படி தெரியுது? சூரிய வெளிச்சம் பட்டால் தான் தெரியுது. சூரிய வெளிச்சம் படலைன்னா சந்திரன் அமாவாசைன்னு சொல்லிட்டு நம்ம இருக்குது, ஆனால் நமக்கு தெரியல. அப்போ அது அனுபாத்திங்கிறோம். சூரியன் ஸ்வயம் பாத்தி, மற்ற எல்லாமே அனுபாத்தி, அதை தொடர்ந்து பிரகாசிக்கிறது அப்படின்னு அர்த்தம். அது பாதி. இப்போ பா என்றால் அறிவொளி,
தனக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கான்ஷியஸ்னஸ் அதை பாங்கிறோம். அது ஆத்மா அல்லது பிரம்மம்னு அதுக்கு பேர். நம்மக்கிட்ட அது வந்து எப்படி இருக்குது? ஒரு அறிவொளியாக இருக்கிறது. நம்ம அறிந்தாலும் அறியாவிட்டாலும், உணர்ந்தாலும் உறாவிட்டாலும் நாம் இருந்துக்கிட்டே தான் இருக்கிறோம். அப்போ அது உணர்வு மாத்திரமாக, அறிவு மாத்திரமாக இருக்குது. அதை பயன்படுத்தி நாம் வந்து அறிகிறோம், செய்கிறோம், உணர்கிறோம். ஆனால் தன் மாத்திரமாக அதை எடுத்து பார்த்தோம்னு சொன்ன என்ன? அது பா அப்படின்னு பேர் இல்லைங்களா? இப்போ செல்ஃப் எஃபல்ஜன்ஸ், சுயமாக பிரகாசிப்பது. இந்த இடத்துல பிரகாசத்தை நம்ம அறிவுன்னு எடுத்துக்கணும். தன்னறிவு, தன்னையே தான் அறிகின்ற தன்னறிவு அப்படின்னு தமிழில் சொல்கிறோம். இப்போ நம்மக்கிட்ட ஒரு தன்னறிவு இருக்குது. நான் என் உள்ள தன்னை நான் அறிந்து கொண்டிருக்கிறேன். உள்ள கண்ணை மூடிட்டு சும்மா இருந்தால் கூட நீங்கள் இருப்பது உங்களுக்கு தெரியுது. நீங்கள் இருப்பது எதை கொண்டு அறிஞ்சிங்கன்னா உங்களை கொண்டு அறிகிறீங்க. அப்போ அதை போய் தன்னறிவுங்கிறோம். சரிங்களா? உண்மையில் அந்த தன்னறிவில் ரெண்டு இருக்குது. சுயமான அறிவு ஒன்று இருக்குது, அதை பிரகாசித்து வைத்து உன்னை அறிவுடையதாக காட்டி கொண்டிருக்கிறது ஒன்று. சூரியனும் சந்திரனும் இங்கே இருக்கிறாங்க. சூரியன் சுயம் அறிவு, அது சுயம் பிரகாசம். ஆனால் மனம்ங்கிற அந்த கரணம் இருக்கு இல்லையா, அது சுயம் பிரகாசம் இல்லாது, அது சந்திரன். அதனால் அது மதின்னு பேர். மதி இருக்கா அப்படின்னு தெலுங்கில் கேட்குறாங்கல்ல, மலையாளத்தில் போதும்னால மதிங்கிறாங்க. மனசுக்கு மதின்னு ஒரு பேர் இருக்குது. ஏன்னா அது நிலா, பிரதிபலிப்பு ஒளியை தான் அது வாங்குது. இப்போ சூரியன் வந்து ஆதித்யன், அது சுய ஒளி இருக்குது. இப்போ சுய ஒளி இருக்கிறத பான்னு சொல்கிறோம். அதன் கடன் வாங்கி பிரகாசிக்கிறத வந்து ஆபாசம்னு சொல்கிறோம். இப்போ கடன் வாங்கி பிரகாசிக்கிறது. இப்போ நம்மக்கிட்ட கடன் வாங்கி பிரகாசிக்கிற அந்த கரணம் மனமும் இருக்குது, சுயமாக பிரகாசிக்கிற ஆத்மாவும் இருக்கிறது. அப்போ ரெண்டு தெரியலையே என்கிட்ட. ரெண்டுமே ஒரே தன்மை உடையதுனால நமக்கு பிரித்தறிய முடியல. அப்போது எப்படி ஆத்மாவையும், அதாவது பாவமும், பாசயதி இந்த பாஷை என்று சொல்லக்கூடிய அதையும், ஆபாசமாகிய இந்த மனதையும் நம்ம பிரித்தறியவே முடியல. ரெண்டு பொருள் இருந்தால் பிரித்து காமிச்சிடலாம். பாருங்கள், ஆத்மா இது மனசு. ஆத்மாவிலேருந்து பிரித்த உடனே மனசு இப்போ ஜடமாயிடுச்சு, இனர்ட் ஆகிடுச்சு. இதுக்கு அறிவு இல்லை இப்போது அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம ரெண்டையும் பிரிக்கணும் இல்லையா? அப்படி பிரிக்கவே முடியாது. மனமும் ஆத்மாவும் ஒரே இடத்துல ஒரு பொருள். அதுக்கு தான் நம்ம வந்து ஒரு உதாரணத்தை சாஸ்திரத்தில் தஃப்த அய பிண்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. அயப்பிண்டம், தஃப்தன்னா நல்லா காய்ச்சப்பட்ட, வெப்பத்தில் போட்டு காய்ச்சப்பட்ட. அயம்னா இரும்பு, அயன். பிண்டம்னா உருண்டை. இது காய்ச்சப்பட்ட பட்டை. இப்போ இதுக்கு வந்து இது அக்னி, இது அக்னி, இது அயன். இது ரெண்டும் சேர்ந்து க்ளோயிங் அயன். இப்போ அந்த அயனுடைய க்ளோ இருக்குது இல்லையா, அதை ஆபாசங்கிறோம். இந்த அக்னிதை வந்து பாஷங்கிறோம். இந்த பாங்கிறதே ஞானம், அறிவுங்கிறத சொல்கிறதுனால அந்த ஞானம்ங்கிற பிரம்மத்திலும் ஆத்மாவிலும் எவன் ஒருவன் ஆனந்தத்தில் இருக்கிறானோ அவனை ரத்திங்கிறோம். ரத்தின்னாக்கா திளைத்து இன்புறுபவன் அப்படின்னு அர்த்தம். அதனால் ஞானத்தில் திளைப்பவன் ஆதற்கனால பாரதி அப்படின்னு பேர், பாரதியார். நம்ம நாடு ஞானத்திலே ஆனந்தம் திளைக்கிற மக்களால் இருப்பதனால இது பாரதம்னு பேர். ஞானத்திலேயே இன்புறுபவர்கள், கர்மத்தில் இன்புறுபவர்கள் கிடையாது. ஆமாம், பாரதியை பற்றி இருக்கேன். சரி, இப்போ உங்களுக்கு இப்போ பாசம் புரிஞ்சுக்கிட்டீங்க. அதுதான் ஆத்மா. அது நம்முடைய சித்தம்னு சொல்லக்கூடிய மனசில் பிரகாசிக்கும் பொழுது சிதாபாசங்கிறோம். ஆனால் ஆத்மாவுக்கு சித்துன்னு ஒரு பேர் உண்டு. இதை சைதன்யம்னு மாறுது. சித்தை நம்ம நவுன் ஃபார்மில் கொண்டு வரும்போது சைதன்யம். இந்த சித்து தான் சை ஆகுது. சித் வந்து சைத்.
பாசங்கிறது பிரதிபலிப்பு, அது சித்தினுடைய பிரதிபலிப்பு, கடன் வாங்கிய ஒளி அப்படின்னு சொல்கிறோம். இப்போ பாருங்கள், இது ஆத்மா ஸ்வயம் பிரகாசம், இது அனாத்மா அந்தக்கரணம் அல்லது மனம் மைண்டு. இது ரெண்டும் சேர்ந்தும் பொழுது இப்போது இந்த மைண்டு ஆத்மா மாதிரி பிரகாசம். இப்போ இது என்னன்னு சொல்கிறது, ஒரிஜினல் பிரகாசம் சொல்ல முடியாது இல்லையா? கொஞ்ச நாள் விட்ட உடனே இந்த நெருப்பு போன உடனே அது வந்து நார்மலாக ஆகிடும், அப்புறம் அது தன்மையை போயிடும். ஆனால் இந்த இடத்துல நம்ம ஆத்மாவையும் இரும்பையும் பிரிச்சறிய முடியல. ஆத்மாவின் தன்மை ஒளிர்வது, இரும்பின் தன்மை உருண்டை வடிவம் முடியாது. இதுக்கு வடிவம் கிடையாது, இதுக்கு வடிவம் உண்டு. இது எடை கிடையாது, இது எடை உண்டு. இப்போ இங்கே பார்த்தோன்னா வடிவத்தோடு எடையோடு கூடிய ஒளியாக மாறிடுச்சு. அதுதான் இப்போ நாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற நான் என்ற உணர்வு. அப்போ நம்ம நான் என்ற உணர்வு எப்பொழுதும் இருக்குதோ அதில் ஆத்மா தான் ஒளிர்ந்து கொண்டிருக்கிறது. அதை வாங்கி பிரகாசிக்கின்ற இரும்பு தான் மனம். நம்ம மனதே ஆத்மான்னு நினச்சிட்டோம். அப்போ மனதில் இருக்கின்ற மாற்றங்களெல்லாம் என்னுடைய மாற்றம்னு எடுத்துக்கிறோம். மனதில் இருக்கின்ற குழப்பம், அழுகை, துன்பங்களெல்லாம் என்னுடைய இதுன்னு நினைக்கிறோம். ஆத்மா அப்படி அதுக்கு சம்மந்தப்படவே இல்லையே. மனம்தான் உலகத்தோடு சம்மந்தப்படுது, மனம்தான் புலன்களோடு சம்மந்தப்படுது. அப்போ புலன்களுக்கும் உலகத்திற்கும் என்னென்ன மாற்றம் வருதோ அது மனத்தை மாற்றுகிறது. இப்போ இந்த மனம் இதுதான் உலகத்தோடு தொடர்பு பண்ணுறது. இதை போட்டு இரும்பில் அடிக்கிறாங்க, கொல்றாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. இப்போ இதை ஷேப்பை மாற்றிட்டாங்க, லாடமாகிட்டாங்க. இப்போ இந்த ஒளி வந்தோடனே இந்த எப்படி ஆகிடுச்சு, இது லாட வடிவான பிரகாசம் ஆகிடுச்சு இல்லை? இப்போ அதை கத்தியாக மாற்றிட்டிங்கன்னு வைங்க. இப்போ கத்தி இப்போ மனம் வந்து எப்படி வேணா மாறிக்கிட்டே இருக்கும். ஆனால் ஆத்மா அதுக்கேற்ற மாறின மாதிரி தெரியுது. ஆத்மா மாற்றமே இல்லாமல், வடிவமே இல்லாமல் இருக்குது. இப்போது இது பாசங்கிறது ஆத்மா, அது மனதில் பிரதிபலிக்கும் போது சிதாபாஸ் என்ற பேர் எடுக்குது. இந்த பாசம் வந்து எப்படிப்பட்டது, அது பூர்த்தியானது, அது குறைவே கிடையாது, அது பிறப்பற்றது, அழிய போகிறதே கிடையாது, எங்கும் இருப்பது, அதுதான் கடவுள். ஆனால் அது சிதாபாசனாக அறியப்படும் பொழுது நீங்கள் ஆத்மா எப்படி அறியறீங்க, தன்னை எப்படி அறியறீங்க? ஆத்மா தான் நீங்கள். ஆத்மாவை நம்ம எப்படி அறிகிறோம்? மனமாக அறிகிறோம், தன்னை மனமாக அறிகிறோம். அப்படித்தானே எல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் விஷயம் தெரிஞ்ச பிறகு தன்னை ஆத்மாவாக அறியணும். அதுதான் கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங். நம்ம மனமாக அறிந்து கொண்டிருந்தோம்னா மனமாக வாழ்கிறோம். இப்போ ஆத்மானு இந்த சித்தத்துக்கு தெரிஞ்ச பிறகு, மனதுக்கு தெரிஞ்ச பிறகு அது எப்படி வாழும்? முன்ன அல்பத்தனமாக வாழ்ந்தது, இப்போ எப்படி வாழும்? நான் அழியாதவன், அது போதும் பெரிய விஷயம். நான் அளவிடப்படாதவன், ஐ எம் நாட் லிமிட்டட் டு த பாடி, ஐ எம் லிமிட்லெஸ். ஒருவேளை நான் லிமிட்டட்னு சொன்னால் கூட நாட் ஒன்லி இன் திஸ் பாடி, இந்த காஸ்மாஸே என்னை லிமிட் பண்ண முடியாது, ஏன்னா காஸ்மாஸே எங்குள்ள இருக்குது. இந்த ஞானம் வரும்பொழுது ஒருவனுக்கு ஒரு விடுதலை கிடைக்குது மனசுலேருந்து. எதுலேருந்து விடுதலை கிடைக்கும்? இந்த பூர்ணத்துவம், இன்ஃபினிட்னஸ், அளவற்ற தன்மை, ஆனந்தம் அப்படின்றத அவன் வந்து இனிமேல் தேட வேண்டியவன் இல்லாதவனாக தானே ஆனந்தம் என்று அவன் உணர்ந்து கொள்கிறான். இது கொஞ்சம் நாள் ஆகும். இந்த உண்மையை தான் விளங்கிக்கணும். அப்போ தன்னிடம் இருக்கின்ற இந்த பாசம் என்று சொல்லக்கூடிய ஒளிர்வுக்குள்ளே ஜடமும் இருக்குது, சித்தும் இருக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கணும். அப்போ ஜடத்தினுடைய செயலை தன் செயலாக பார்த்துக்கிறோம். இப்போ இங்கே என்ன பார்க்குறோம்? அந்யோன்ய அத்தியாசம்னு சொல்கிறோம். இரும்பின் தன்மை நெருப்புக்கும், நெருப்பின் தன்மை இரும்புக்கும் வந்துடுச்சு. வந்ததுனால இந்த அத்தியாசத்தினால இதுக்கு ஆத்மாவினுடைய அறிவுத்தன்மையும் இருக்குது, இரும்பினுடைய அல்பத்தன்மையும் இருக்குது. ஒருவேளை இந்த இரும்பை ஒரு சாஃப்ட்வேர் ப்ரோக்ராம்னு வச்சுக்கோங்க. ஒரு சாஃப்ட்வேர் ப்ரோக்ராம், ஒரு சிப்பு. அந்த சிப்பு என்ன பண்ணுன்னா இட் வில் என்ஜாய். நீங்கள் மவுஸில் கிளிக் பண்ணாக்கா அது ஃபீல் பண்ணும். நீங்கள் எதையாவது நீங்கள் செய்ய சொன்னால் அது என்ஜாய் பண்ணும். கேமராவில் இன்புட் கொடுத்தா அது பார்க்கும். உங்கள் சிப் அப்படி தான் பார்க்குது. உங்கள் செல்ஃபோனில் கேமரா கேமரா அது என்ஜாய் பண்ணுது, சவுண்டை என்ஜாய் பண்ணுது. ஸ்க்ரீனை தொட்டால் ஸ்க்ரீனையும் என்ஜாய் பண்ணுது. அப்போ அதுக்கு டச் சென்சேஷன் இருக்குது, விஷன் இருக்குது, அப்புறம் ஆடிட்டரி சென்சேஷன், காதும் கேட்குது. ஒன்லி மூக்குன்ற ருசியும் தான் இல்லை. ஒரு எதிர்கால செல்ஃபோன் வந்துடுச்சுன்னு சொன்னால் நம்ம இங்கேருந்தே சாப்பாடு குழந்தைக்கு ஊட்டிடலாம். அங்கே செல்ஃபோன் அது வந்து அது என்னவோ பண்ணிக்க, அதை நீங்கள் கற்பனைக்கு விட்டுறேன். இப்போ நம்ம செல்ஃபோன் முத்தம் கொடுத்தாக்கா அவங்க கன்னத்தில் வச்சுட்டா அது முத்தம் கொடுக்கும். அந்த டாக்டைல் சென்சேஷன் நம்ம கொடுக்கலாம்.
இப்படி கொடுத்துட்டோம்னா உண்மையிலே செல்ஃபோனுக்கு அந்த என்ஜாய்மெண்ட் இருக்குதா? கிடையாது. இல்லை. அது எதுவும் செய்யுதா? எதுவுமே செய்யலை. இப்போ செல்ஃபோனுக்குள்ளே நீங்கள் வந்து கனெக்ஷன் கொடுத்தீங்கன்னா செல்ஃபோனே உங்களை மோட்டர் ஆன் பண்ணுது, ஆஃப் பண்ணுது, உங்கள் பிரிண்டர் ஆன் பண்ணுது, ஆஃப் பண்ணுது. என்ன செல்ஃபோனில் ப்ரோக்ராம் எழுதுறதுனா சர்ஜரி கூட பண்ணி கொடுக்கும் ரோபாட்டில். அப்போ அது கர்த்தாவும் இருக்குதில்ல. அப்போ அந்த சிப்புங்கிற ஒரு ஜடப்பொருள் கர்த்தாவாக, அதாவது செய்பவனாக, அனுபவிப்பவனாக, போக்தாவாக அது இருக்குது. ஆனால் உண்மையிலே அது கர்த்தாவா போக்தாவா? அதுக்குன்னு எதாவது லாபம் இருக்குதா? இல்லை. ஆத்மா கர்த்தாவும் இல்லை, போக்தாவும் இல்லை. அதுக்கு அனுபவிக்க ஓட்டு போகிறோம் இல்லை, செய்ய வேண்டியது ஒன்றும் இல்லை. இப்போ ரெண்டும் சேர்ந்துட்டா என்ன ஆகுது? ஒரு கர்த்தா போக்தா உண்டாயிடுறான். இந்த கர்த்தருத்துவ போக்திருத்த தன்மை இருக்கக்கூடிய சிப்பும் அதுக்கு கொடுக்குற இந்த இந்த பேட்டரியிலேருந்து வர பவரும் சேரும் பொழுது அது உண்மையிலே கர்த்தா போக்தாவாக செயல்பட ஆரம்பிச்சிடுது. அப்புறம் அதுக்கு நாலேஜ் இருக்கிறதுனால, ஆத்மாவனால் அது எப்படிப்பட்ட கர்த்தாவாக இருந்துக்கணும், எப்படிப்பட்ட போக்தாவாக இருக்கணும் அப்படிங்கிறத அது பிளான் பண்ணிக்குது. அப்போ ஒரு இண்டிவிஜுவல் ஃபார்ம் ஆகிடுறான்ல. இப்போ எல்லோரும் கொடுக்கும்போது சாம்சங்கோ அல்லது ஒரு கம்பெனிக்காரன் கொடுக்குற ஒரு சிப்பு கொடுங்க, அது செலிரான் கம்பெனியோ அல்லது யாராவது ஒருத்தர் இன்டெலோ பண்ணி கொடுக்குறான்னு வைங்க, அது வந்து ஒரே மாதிரி தான் இருக்குது. ஆனால் உங்கள்கிட்ட செல்ஃபோனுக்குள்ளே வந்த பிறகு அது ஒரு பர்சனாலிட்டி உண்டாயிடுதில்ல. உங்களுடைய டேட்டாவில் நீங்கள் போடுறீங்கல்ல, உங்களுடைய கான்டாக்டை போடுறீங்க, உங்கள் உறவுகள், உங்கள் சம்பந்தம், உங்களுடைய டேஸ்ட்டு எல்லா விதமும் அது கொடுக்கும்போது ஒரு இண்டிவிஜுவல் ஃபார்ம் ஆகிடுது இல்லையா? இப்போ அந்த இண்டிவிஜுவல் அது செல்ஃப் லேர்னிங்காக இருக்குதில்ல. இங்கே பாருங்கள், நீங்கள் வந்து ஏதாவது ஒரு சர்ச் கொடுத்தீங்கன்னா அடுத்த தடவை உங்களுக்கு அது தானாகவே சர்ச் பண்ணி இதெல்லாம் நீங்கள் பார்த்த இதுவும் பாருங்கள், இதுவும் பாருங்கள் அப்படின்னு நம்மளை சஜஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்குது. அப்போ நம்மளை வாட்ச் பண்ணிவிட்டு அது லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்குது. நமக்கு பயமாக இருக்குது, நம்ம பார்த்தா தான் இதுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு. உண்மையிலே அப்படி யாராவது ஒருத்தர் பார்க்குறேன்னா யாருமே பார்க்கல. இது ஆட்டோமேட்டிக் செல்ஃப் லேர்னிங் ப்ரோக்ராம், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அது நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். நம்ம கொடுக்குற இன்புட்டை வச்சுக்கிட்டு அது வந்து டேட்டா பெஞ்ச் மார்க்கும் மாற்றிக்கிட்டே இருக்குது. நம்ம கொடுத்த ஒரு 100 டேட்டா வச்சுட்டு ஒரு நாலேஜை வச்சுருந்தது. அப்புறம் ஒரு 1000 டேட்டாவை புதுசாக நான் பார்க்கும்பொழுது பழசோட பார்த்து இவர் கேரக்டர் மாறுது, இவர் டேஸ்ட் மாறிட்டு இருக்குது, இவர் ஃபுட்பால் பார்க்குறத விட்டுட்டு சமையலுக்கு போயிட்டார், மியூசிக் கேட்க ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு அது மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்குது. இது தான் இந்த மனங்கிற ஒரு சாஃப்ட்வேர். நாமெல்லாம் சாஃப்ட்வேர் பண்ணுறதுக்கு முன்னாடியே அவர் பண்ணி வச்சிட்டார் பகவான். அதுக்குள்ளே அந்த ஆத்மா புகுந்த உடனே மனசுக்கு சொல்ல முடியாத ஒரு பவர் வந்துடுது. அது செய்பவனாகவும் அனுபவிப்பவனாகவும் அது தன்னை நினைத்து கொள்கிறது. மனம்னு சொல்லாதீங்க, நாம் அப்படி நினச்சிட்டு இருக்கிறோம். உண்மையிலே நாம் யார்? ஒரு ப்ரோக்ராம் தான். இந்த ப்ரோக்ராமை யார் இறைவன் நமக்கு கொடுத்தாரா? இல்லை. வி மேக் அவர் ஓன் ப்ரோக்ராம். என் வாழ்க்கையை நாமளே திட்டம் பண்ணிக்கிறோம். நம்ம குழந்தைகளை பெற்றுட்டோம், வளர்த்துட்ருக்குறோம். அவங்க எப்படி வளர்கிறாங்க? அவங்க இஷ்டம் போல தானே வளர்கிறாங்க. ஒரே வீட்டில் ஒரே சாப்பாடு ஒரே என்விரான்மெண்ட்டில் வளர்ந்தாலும் இவங்க டேஸ்ட் வேறு, அவங்க டேஸ்ட் வேறையாக இருக்குல்ல. இப்போ அவங்களுடைய படிப்பு, அறிவு, வாழ்க்கை முறைகள், நான் இதை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன், இவரை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், இதை தான் சாப்பிடுவேன், எப்படி சாப்பிட மாட்டேன், இந்த மாதிரி தான் எனக்கு வீடு இருக்கணும், இப்படி தான் இருக்கணும், நான் இந்த வாகனத்தில் போகணும், இதெல்லாம் செல்ஃப் லேர்னிங் தானே. இப்போது இந்த இரும்புக்கு இப்போ செல்ஃப் லேர்னிங் கெப்பாசிட்டி இருக்குது. அதை கெப்பாசிட்டேட் பண்ணுறது ஆத்மா. இதை கலந்த பிறகு ஒரு என்டிட்டி உண்டாகுது பாருங்கள், ஒரு கலவை என்டிட்டி, காம்பவுண்ட் என்டிட்டி. இதை யாராலும் பிரிக்கவே முடியாது. ஆனால் இந்த ஞானத்துக்கு வந்தவன் பிரிக்காமலே அதை பிரித்து பார்க்கிறான். அவன் பிரிச்சுக்க வேண்டியதில்லை. இனிமேல் மனசை அழிக்கிறதுக்கோ அதை ரிமூவ் பண்ணுறதுக்கோ ஆத்மா பிரிக்கவே முடியாது. அது சத்திய மித்யா உறவு. களிமண்ணும் பானையும் போல். பானையை நீங்கள் பிரிக்கவே முடியாது களிமண்லேருந்து. இதை நம்ம உணர்ந்துக்கிட்ட பிறகு நாம் உணர்ந்தவன் எப்படி வாழ்வான்? தன்னை மனமாக நினைத்து கொண்டிருந்தான், தன்னை ஆத்மாவாக நினைக்கிறான். அப்போ அவனுடைய இனிமேல் அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னா ஆத்மா போன்ற வாழ்க்கையாக இருக்கும். ஆத்மா எப்படி வாழும்? அதுக்கு என்ன வாழ வேண்டிய அவசியம் இருக்குது? ஆனந்தமாக இருக்கும், மனக்குறையற்று வாழும், அவ்வளோதான். அப்போ எவன் ஒருவன் தன் மனம் ஆத்மா என்று தெரிந்து கொண்டானோ, எது பிரகாசித்து கொண்டிருக்கிறதோ அந்த மனதிலே அது சாட்சாத் ஆத்மான்னு தெரிஞ்ச பிறகு அந்த பிரதிபலனத்தை கூட வந்து ஆத்மாவாகவே உணர்ந்து கொள்கிறான். அப்போ அவனுடைய வாழ்க்கை வந்து நிறைவாக இருக்கிறது. அவனுக்கு ஒரே ஒரு ஃபீலிங் தான் இருக்கும். இந்த மனசில் ஏதாவது ஒரு ஃபீலிங் இருக்குதுன்னா போதும், நிறைவு, ஆனந்தம், மகிழ்ச்சி. இதனால் மக்கள் மீது அவனுக்கு உண்டாகிற அருள், அனுக்கிரகம், அன்பு, இது தான் இந்த ஞானத்தினால் கிடைக்கின்ற பலன். ஞானி எப்படி வாழ்வான்னா அன்புடையவனாக, அருளுடையவனாக வாழ்வான். தனக்கு எப்படி வாழ்வானா நிறைவுடையவனாக வாழ்வான். ஆனந்தம் கூட சொல்ல முடியாது, நிறைவு. இப்போது உங்களுக்கு பாசம் புரிஞ்சிருச்சு, ஆபாசம் புரிஞ்சு போச்சு,
சிதாபாசம் புரிஞ்சிடுச்சு. குணாபாசம் என்னன்னு இப்போ இந்த இரும்புக்கு ஒரு குணம் இருக்குது இல்லையா, இது மாறிக்கிட்டே இருக்குவீங்க. ஒருவேளை இது இரும்புக்கு பதிலாக வேறு ஏதாவது ஒரு கண்டினியூஸாக சேஞ்ச் ஆகிற ஒரு கலடாஸ்கோபிக் இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சுக்கிறேன், அதில் நீங்கள் லைட்டை கொடுத்துட்டிங்கன்னா என்ன ஆகும்? புது புது குணங்களாக காட்டும் இல்லையா? அப்போ குணாபாசம்னா ஆத்மாவுக்கு குணமே கிடையாது, நிர்குணம். ஆனால் அதுக்கு குணம் இருப்பது போல தெரியுது. சத்துவ குணம், ரஜோ குணம், அதாவது கர்த்தா குணம், போக்தா குணம், இதெல்லாம் பார்க்குறோம். இதை குணாபாசம் அப்படின்னு சொல்கிறோம். கொஞ்சம் இது ஆழமான கருத்து, சிந்திக்க வேண்டிய ஒரு இடம்.